Today we are to talk about the types of microprocessor. Okay. Higher secondary first year TNSP Computer Science English Medium. அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அதாவது நுண்செயலியின் வகைகள் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் தான் பார்க்குறோம். தமிழ்நாடு ஸ்டேட் போர்டோட சிலபஸ் தான் பார்க்குறோம். சரிங்களா? ஓகேவா? First, microprocessor. Microprocessor is a programmable multi-purpose silicon chip. அதாவது இதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம பார்த்துக்கிறோம். மைக்ரோப்ராசஸர்ங்கிறது ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமபிள் மல்டி-பர்பஸ் சிலிக்கான் சிப். அதாவது இந்த மைக்ரோப்ராசஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி-பர்பஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த சிலிக்கான் சிப் தான். இந்த சிப்னா என்னது? ஆக்சுவலாக நம்ம இன்டகிரேட்டட் சர்க்யூட் பார்த்துருப்போம். தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் இன்டகிரேட்டட் சர்க்யூட் பார்த்துருப்போம். அந்த இன்டகிரேட் ஐசியை பேஸ் பண்ணி தான் இந்த சிப்லாம் என்ன பண்ண டெவலப் பண்ணாங்க. அந்த சிப்பில் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் were first introduced in early 1970s. ஓகே, அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1970s தான் என்ன பண்ணாங்க. 1970 தான் ஃபர்ஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க, அறிமுகப்படுத்திக்கிறாங்க. சரிங்களா? மைக்ரோ ப்ராசஸர் ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமபிள் சிப்பு தான், சிலிக்கான் சிப்பு தான். சரிங்களா? இது வந்து எப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ்ட் இன் இயர்லி 1970s என்ன பண்ணிங்க, 1970 தான் இந்த மைக்ரோ ப்ராசஸரை இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அதாவது நுண்செயலின் வகைகள் வந்து மைக்ரோ ப்ராசஸர் ஹேன் பி கிளாசிஃபைட் பேஸ்ட் அண்ட் தி ஃபாலோயிங் கிரைட்டீரியா. அதாவது இந்த மைக்ரோ ப்ராசஸரோட டைப்ஸ் வந்து எப்படி கிளாசிஃபை பண்றாங்க, எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்றாங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் த வித் ஆஃப் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்ட். ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி வந்து கிளாசிஃபை பண்றாங்கன்னா the width of data, the data process ஆகிறதுக்கான வித்தை பேஸ் பண்ணி ஒன்று கிளாசிஃபை பண்றாங்க. செகண்ட் the instruction set. the instruction mean நம்ம எழுதக்கூடிய ஒவ்வொரு ப்ரோக்ராமில் உள்ள லைன்ஸ், அதாவது கமாண்ட் லைன்ஸ் கொடுக்குறோம், ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்குறோமா, அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது, இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அப்போ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கால்டு ப்ரோக்ராம். ஓகே, ஃபர்ஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்ன சொல்லுவோம், ஒரு ப்ரோக்ராம் சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் ப்ரோக்ராம் இஸ் கால்டு சாஃப்ட்வேர்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல. அப்போ ரெண்டு, ஒரு மைக்ரோ ப்ராசஸர் ஹேன் பி கிளாசிஃபைடு பேஸ்ட் அண்ட் தி criteria. சரிங்களா? என்ன criteria? the width of data that can be processed. ஒன்னு, செகண்ட் ஒன் the instruction set. இந்த ரெண்டு பேஸ் பண்ணி என்ன பண்றாங்க, இந்த மைக்ரோ ப்ராசஸர் டைப்ஸ் வந்து கிளாசிஃபை பண்றாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் அண்ட் டேட்டா வித். அதாவது இந்த டேட்டா, அதாவது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர், அதாவது நுண்செயலி எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா based and the data with. சரிங்களா? டேட்டா வித் அந்த டேட்டாவுடைய சைஸை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, கிளாசிஃபிகேஷன் பண்றாங்க. டிஃபெண்டிங் அண்ட் த டேட்டா வித் மைக்ரோப்ராசஸர் ஹேண்ட் ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். the microprocessor can be classified as follows. அதாவது பாத்தீங்கன்னா இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா மைக்ரோ ப்ராசஸர் வித் டிபெண்ட் பண்றது தான் டிபெண்டிங் அண்ட் த டேட்டா வித் அந்த தரவுகளோட சைஸை பேஸ் பண்ணி மைக்ரோ ப்ராசஸரை கிளாசிஃபை பண்றாங்க. அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஹேன் பி ப்ராசஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது அந்த ஒவ்வொரு சைஸ் வந்து இன்க்ரிமெண்ட் அண்ட் டிக்ரிமெண்ட் ஆகும்போது ப்ராசஸோட எக்ஸிக்யூட் டைம் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த அப்போ அந்த டேட்டா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸை பேஸ் பண்ணி அந்த டேட்டாவோட வித் சைஸை பேஸ் பண்ணி என்ன எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 8-bit மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் 16-bit மைக்ரோ ப்ராசஸர் and 32-bit microprocessor and finally 64-bit microprocessor சொல்லி பிரிக்கிறாங்க. இதுல கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோப்ராசஸர் டேட்டாவை பேஸ் பண்ணி, டேட்டா வித் பேஸ் பண்ணி 4 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. ஒன்னு 8-bit microprocessor and second one 16-bit microprocessor and the third one 32-bit microprocessor and the fourth one finally 64-bit microprocessor சொல்லி 4 டைப்பா கிளாசிஃபை பண்றாங்க. சரிங்களா? இது டேட்டா வித் வச்சு size வச்சு. and the second one classification of microprocessor based on the instruction set. அதாவது எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா மைக்ரோப்ராசஸர் எதை கிளாசிஃபை பண்றாங்கன்னா பேஸ்ட் எதை பேஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் செட்.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா வித்தை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்றாங்களோ அண்ட் செகண்ட் ஒன் மீன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மீன் நம்ம எழுதக்கூடிய ப்ரோக்ராம் எழுதக்கூடிய ஒவ்வொரு லைனும் என்ன சொல்றோம்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்னு சொல்லி நாம சொல்லலாம். சரி, the size of the instruction set அதாவது இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம கொடுக்கக்கூடிய instruction size of the instruction set is important consideration while categorizing microprocessor. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய அந்த instruction set அந்த set of instructions based அந்த கோடிங் இருக்குல அந்த கோடிங் அந்த கோடிங்கை வச்சு எப்படி கிளாசிஃபை பண்றாங்கன்னா there are two types of microprocessor based and the instruction set. அதாவது instruction set பேஸ் பண்ணி ரெண்டு டைப் ஆஃப் கிளாசிஃபை பண்றாங்க. One first of all RISC and the second one CISC. RISC mean reduced instruction set computer சொல்லுவோம். இத நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் 1 மார்க் சரிங்களா. RISC expand கேட்டாங்கன்னா reduced instruction set computers, okay. And the second one CISC complex instruction set computers சொல்லி ரெண்டா கிளாசிஃபை பண்றாங்க. இதுல instruction set பேஸ் பண்ணும்போது 2 டைப்ஸா கிளாசிஃபை பண்றாங்க. இப்போ RISC ப்ராசஸர் எக்ஸாம்பிள் என்ன பாருங்க, Pentium, Intel Pentium 4, Intel D6 and AMD A6 and K7 இதெல்லாம் எதுன்னா இந்த ப்ராசஸர்லாம் RISC-க்கான எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் செகண்ட் ஒன் CISC அது காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கம்ப்யூட்டர். இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் சொல்றாங்க பாருங்க, Intel 386 and 486, Pentium 2 and 3 and Motorola 6800. இதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிறாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை எதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணி ரெண்டு பிரிக்கிறாங்க, ஒன்று CISC and RISC சரிங்களா. அதே இது டேட்டா பிட்டை வச்சு கிளாஸிஃபை பண்ணுறது 4 8-bit மைக்ரோப்ராசஸர் and 16-bit and 32-bit and finally 64-bit 4 டைப்பா கிளாஸிஃபை பண்றாங்க. ஆனா பட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணும்போது ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்றாங்க, ஒன்று RISC கம்ப்யூட்டர் and CISC கம்ப்யூட்டர். RISC mean reduced instruction set computer and CISC mean complex instruction set computer சொல்லி 2 டைப்ஸா கிளாஸிஃபை பண்றாங்க. ஓகேவா, இது வந்து டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் சரிங்களா. இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் வந்து பார்க்குறோம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் என்னன்னு எழுதணும், ரெண்டாவது எப்படி கிளாஸிஃபை பண்றாங்க, ஒரு டேட்டா விட்டு வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸாம்பிள் எழுதணும், ரெண்டாவது என்ன டேட்டா ஏதாவது கிளாஸிஃபை பண்ணா ஒரு டேட்டா வித் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை வச்சு கிளாஸிஃபை பண்றாங்க சரிங்களா. டேட்டா வித் கிளாஸிஃபை பண்ணும்போது என்ன 4 டைப் பிரிக்கிறாங்க, 8-bit 16-bit 32-bit and 64-bit சொல்றாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டை பேஸ் பண்ணும்போது ரெண்டு, ஒன்று RISC கம்ப்யூட்டர் அண்ட் CISC கம்ப்யூட்டர்னு சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த டாபிக் பார்க்கலாம். ஓகேவா.